பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் டாக் தான் முதல்ல வீட்டில் வளர்க்கக்கூடியதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டில் நாய் வளர்க்குறது ரொம்பவே ஃபன்னான விஷயம். இந்த டாகை பார்த்தீங்களா? இந்த டாக் கோபமாக இருக்கா இல்லை ஜாலி மூடில் இருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 150 வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டாக் இன்னொரு டாகை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில டாக்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு கிரேட் டேன் 30 இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த டாக் ஆல்மோஸ்ட் 90 kg வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த டாகை பார்க்கும்போது ரொம்பவே பயம்லாம் நமக்கு தோணாது. இவங்களோட இன்னொரு நிக்நேம் என்னன்னா ஜென்டில் ஜயன்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவாவா. இந்த டாக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 6லேருந்து 9 இன்ச் உயரம் வரைக்கும் இருக்கும். சைஸில் சின்னதாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலியில் அவங்களோட ப்ரெசன்ஸு ரொம்பவே பெருசாக இருக்கும். சில டாக்ஸுக்கு அவங்க உடம்புல சில மார்க்கிங்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டால்மேஷன்ஸை சொல்லலாம். டால்மேஷன்ஸ் எதுக்கு ஃபேமஸ்னா ஒயிட் கலரில் அவங்க உடம்புல இருக்க கோட்டில் பிளாக் கலரில் ஸ்பாட் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, டால்மேஷன் பப்பீஸ் பிறக்கும்போது வெள்ளையாக தான் இருக்கும். 4 வாரத்துக்கு அப்புறமா தான் அவங்க உடம்புல பிளாக் ஸ்பாட் மார்க்கிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால டால்மேஷன்ஸ் பப்பீஸை பார்த்துட்டு அவங்க உடம்புல ஸ்பாட் இல்லைன்னு அது டால்மேஷன் இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க பப்பியில் இருக்கும்போது. இப்போ பாருங்க, இந்த டாக் பேர் பக்கு. உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். பக்கு ரொம்பவே க்யூட்டாக ரிங்க்லி ஃபேஸ் கொண்ட ஒரு டாகு. இந்த டாகு குழந்தைங்க கூட ரொம்பவே பாசமாக விளையாடுவாங்க. டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற கலரை அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, டாக்ஸு கலர் பிளைண்டுன்னு. பொதுவாகவே டாக்ஸ் நம்ம பார்க்குற கலரெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பார்க்குற கலர்ஸ் எல்லாமே எல்லோ, ப்ரௌனு, அப்புறம் ப்ளூ கலரில் தான் தெரியும். பப்பீஸ்க்கு கண்ணு காது கேட்காது 1 மாதம் வரைக்கும். அப்புறம் பல்லும் இருக்காது 1 மாதம் வரைக்கும். டாக்ஸுக்கு அவங்க கால் அடிப்பகுதியில் தான் வேர்க்கும். டாக்ஸ் எப்பவுமே மூச்சரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க உடம்பு கூலாக வச்சுப்பாங்க. அவங்க வாயில்லா ஜீவன்களை காப்பாற்றுறது ரொம்பவே புண்ணியம். அதுவும் நீங்கள் டாக் ஓனர்னா ரொம்பவே பெருமைப்பட்டுக்குங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த டாக் கூட நீங்கள் விளையாடி உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷனும் அவங்க நிச்சயமாக தருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.